உங்க ஏரியாவுக்கு வந்தா நீ கெட்ட போவியா? நான்லாம் போக தெரியாம மாட்டேன். போவியா? அலெக்ஸ் ப்ரோ எங்க ஏரியாவுக்கு எல்லாம் உதயநிதி பயந்துதான் வந்தாரு இருப்பாங்க. ப்ரோ. உதயநிதி இது ஓ திருமாவளவன். பரவாயில்லையே. இதுல இதுல 1991 அலெக்ஸ் ப்ரோ எலெக்ஷன் இவங்க தெரியுமா? 2 பேரும் வரதுக்கு முன்னாடி இந்த ம். பிஎம்கே மீட்டிங் நடந்தது. அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தாரு ம். ரெட்டலைக்கு சப்போர்ட் பண்றது. ம். அப்பனா இல்ல உங்களுக்கே இதுல புரியும் ஒரு ஏன் ஒரு அது அதுக்கு அடுத்ததா இவங்க இது பண்ணாங்க. இல்ல இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு இது இருக்கும்ல, அதாவது எதுக்கு வந்துட்டு ஸ்டாலின் ஒரு 200 தொகுதி ஜெயிக்கணும் கேக்குதா? சொல்லுங்க. இல்ல ஸ்டாலின் எதுக்கு 200 இல்ல எதுக்கு 200 தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் எப்படி சொல்றேன். ஹரி ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ இல்ல 234 34 அவரா இல்ல இல்ல நீ மேட்டர் கேளு. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த 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 கூலி படத்துல உள்ள இந்த எங்கேயோ பாத்திருக்கேன்ற மாதிரி அவருக்கு ஆசை என்னன்னா 1991ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? அப்பதான் இதே மாதிரிதான் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டி. சொன்னா நம்ப மாட்டேன், எவனாவது கூகுள்ல கூட போய் செக் பண்ணிக்க. 1991 தமிழ்நாடு ரிசல்ட் போட்டு பாரு. 225 தொகுதி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. 225. அதாவது இதெல்லாம் நம்ம ஏன் கனவு மட்டும் இல்ல, படத்துல கூட வைக்க முடியாது. 225 தொகுதி ஜெயலலிதா டேக் ஓவர். மீதிக்கிற 7 தொகுதி இத நினைச்சு 215 பார்த்தா தானே? இல்ல 25 25 அதான் கூட்டணி கூட எல்லாம் சேர்த்து அட்டாங்களே தானே? ஆமா இல்ல அதான் டோட்டல்ல தான் 225 தொகுதி வந்துட்டு ஜெயலலிதா டேக் ஓவர் ஜெயிச்சாச்சு. சீட் வாங்கணும். அங்க சைடு பார்த்தா வெறும் 7 சீட் தான் வச்சிருக்காங்க. 7 சீட் தான் வச்சிருக்காங்க. அப்ப நீ யோசிச்சு பாரு. இல்ல இல்ல அலெக்ஸ் ப்ரோ 1991ல எப்படி இருக்கும்? அசையாத மைண்ட் வாஷ் எப்படி வரும்? ஓ மரம். ஷிட். இல்ல இல்ல இப்ப 1991ல கலைஞர் தோக்கும்போது சின்ன வயசுல அப்ப ஸ்டாலின் அவர்லாம் பாத்துருப்பாரு. யாருப்பா இந்த பொண்ணு இந்த அடி அடின்ற மாதிரி. ஆனா சத்தியமா புரியுதா ஐயா? நீ நினைச்சு பாரு. அதுவும் கலைஞர் ஆத்துல இருந்து இருக்கா வருஷமா அலெக்ஸ் ப்ரோ பேசுறியா? அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆயிட்டுன்னு நினைச்சேன். உங்களுக்கு கேட்டுச்சா கிளியரா? இல்ல கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குது ப்ரோ. கனெக்ட் பண்ண போய்க்கிறார் போல. ஆமா ஆமா. நான் திரும்ப ரஜினி ஆச்சு வச்சுக்கிறாங்க சன் டிவி. கேக்குது ப்ரோ. இல்ல ரீகனெக்ட் பண்ணேன். அதான் இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, அதான் இதுதான் வரலாறு. இதுல எடுக்கிறதுல பெரிய வரலாறு என்ன தெரியுமா? 15 வருஷம் டேக் ஓவர் பண்ணது எம்ஜிஆர். 15 வருஷம் யோசிச்சு பாரு. அரசியல் வாழ்க்கையில எனக்கு தளபதி அந்த மாதிரி பண்ணணும் தான் ஆசை. அதாவது ஆனா பிரேக் ஆகி கேக்குது நடுவுல. ப்ரோ கிளியரா கேக்குதா? ஸ்டார்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ எனக்கும் விட்டு தான் கேக்குது. இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குது. இப்ப நல்லா கேக்கு. ஒண்ணும் இல்ல, ஹெட்செட் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். இல்ல என்னன்னா, அதான் நம்பால அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் இது மாதிரி ஆகணும் தான் எனக்கு ஆசை. அதான் இந்த சாகர வரைக்கும் அந்த சிஎம்மா இருக்கிறது, அந்த 15 வருஷம் வந்துட்டு அப்படியே தான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்ஸ் ஆயிட்டா போதும். உண்மையிலே நடுவுல தளபதி பிரேக் வந்துட்டு ஒரு வாட்டி கிளியரா கேட்கல. கேக்குதா? கேக்குது நடுவுல அப்புறம் பிரேக் ஆயிடுது ஒரு வேர்ட்ஸ் எல்லாம். கிளியரா இருந்ததா பேசுனது? அலெக்ஸ் பேசுனது எனக்கு கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? சரி அலெக்ஸ் ப்ரோ பேசுங்க. கனெக்ட் பண்ண போயிட்டாரு திரும்பி. கனெக்ட்ல போயிட்டாரு. உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குது எனக்கு. என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா ப்ரோ? கிளியரா கேக்குது. பக்கான ஸ்பேஸ். கேட்டா நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. இங்க யாருமே காணோம். சாட்டர்டேன்றதுனால லேட்டா வருவாங்க.
கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதான்றது மட்டும் தான் கேக்குது. பேசலன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ் ப்ரோ. ஹெட்செட்ல இஷ்யூவா இல்லை நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல. என்னடா எனக்கு மட்டும் கேக்குது அலெக்ஸ் இல்லையே ப்ரோ? கரெக்டா தான். ம் மே 4 எல்லாம் வெயிட் பண்றோம். அந்த டேட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தோணும்? கேக்குதா? கேக்குது கேக்குது அலெக்ஸ் ப்ரோ. மைக் சரியா இருக்கா இல்லையா? இரு. கேக்குதா? கேக்குது. இல்ல டிஎம்கே தான். டிஎம்கே வந்துட்டு நானா என்னதான் இருந்தாலும் என்னதான் வந்துட்டு அதிகமா டிவிக்கு சீட்டு நம்மளுக்கு வரும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அங்கதான் ஒரு தம்பி ஒரு அதிர்ச்சி இருக்குதுன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு சீட்டு பாதிக்கப்படும். அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். சென்னை தாண்டி உங்க இடத்துல எல்லாமே நிறைய வீக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னை தாண்டி டிஎம்கே நிறைய இடத்துல வீக். அதை டேக் ஓவர் பண்ணது இவங்க வந்துட்டு நான் ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறனால ஏடிஎம்கே வந்து ஏதாவது ஏடிஎம்கே வச்சு இங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க எந்த அலைன்ஸ் வச்சு. இப்போ அப்படி இல்ல, வில்லேஜ் சைட்ல இருந்து எல்லாமே அதான் டிவிகேவும் பெரியும் சீட்டு, இதான் ஏடிஎம்கேவும் சீட்டு பெரியும். வெறும் சென்னை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சென்னை போட்டிட்டு டிஎம்கே ஒண்ணும் பண்ண முடியாது. பார்ப்போம். நான் அலெக்ஸ் ப்ரோ இத்தனை நாளா 20% 25% இப்ப வெக்டரின்னு போட்டீங்க, கன்ஃபார்மா? வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா மே 4 அன்னைக்கு தெரியும். நான் இம்ப்ரெஸ் நம்ம ஒரு தாட் இருக்கும்ல என்ன இருந்தாலும். ஆனா நம்மளே இம்ப்ரெஸ் பண்ண வச்சது இருந்ததான் டிவிக்கு நம்ம ஆளுங்க. இதுல கரூர்ல எனக்கு பர்சனலா என்னன்னா கரூர்ல ஜெயிக்கணும். கரூர் கன்ஃபார்ம் ஸ்வைப் அலெக்ஸ் ப்ரோ. என்ன பாருங்க, கன்ஃபார்ம் கரூர்ல ஜெயிச்சிருவான். கரூர் பர்சனலா எங்க ஜெயிக்கணும்னா கரூர்ல, பெரம்பூர்ல, திருச்சியில, விக்கிரவாண்டி, அது தெரியல பார்ப்போம். அதான் ஆனா நிறைய நிறைய கான்ஸ்டிடியூன்சி இருக்கு. சென்னையில வந்துட்டு ஒரு மினிமம் சீட்டு இது ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆதவூர் தான் மெயினா. ஆதவர்ஜுன் ஒரு ஜெயிக்கணும். புஷேனன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு உண்மையிலே. அது வேற இன்சிச்சுவேஷன் தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நகர் இந்த வாட்டி புஷேனன் அவர் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அங்க டிஎம்கே ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட் இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதே நேரத்துல இங்க ஏடிஎம்கே வீக்காவும் இருக்குது. அதான் அந்த ஒரு தாட்டை வச்சுதான் சொல்றேன். சும்மா அதை எடுத்த உடனே அந்த இங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. சென்னையில ஏடிஎம்கே எப்பவுமே வீக் தானே. சென்னையில ஏடிஎம்கே எப்பவுமே வீக் தான். ஆனா சில இடத்துல அவங்க கொஞ்சம் பெட்டரா வந்துருப்பாங்க. ஆனா சென்னையில ஏன் இவ்வளவு அப்படி இல்லை. இப்போ ராயபுரம் இருக்குல்ல, ராயபுரம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 20 இயர்ஸ்ல அதிகமா ரூல் பண்ணதே வந்துட்டு ஏடிஎம்கே தான். கடைசி அந்த 21 மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு டிஎம்கே வந்துட்டு ராயபுரத்தில் ஜெயிச்சு. இது என் ஃப்ரெண்டோட கான்ஸ்டிடியூன்சி. ஆனா என் கான்ஸ்டிடியூன்சி எப்படின்னா இங்க சோழிங்கநல்லூர்ல அதாவது தளபதியும் தான் எங்கெல்லாம் ஒரே தொகுதி தான். எங்களுடைய தொகுதி என்னன்னா ஜெயலலிதா இருக்கும் போதே இங்க டிஎம்கே தான் ஜெயிச்சது. தளபதியே தான் என்னுடைய தொகுதியும் தளபதி தொகுதி. அதான் இங்க சென்னையை தான் கொஞ்சம் இதுல இன்னொன்னு அதிகமான ஓட்டு இருக்குதும் இங்கதான். அதாவது செகண்ட் அதான் 5,30,000 ஓட்டு. இந்த வருஷம் தான் ஹையஸ்ட் ஓட்டிங் போகுது சென்னையில. புரியல. சென்னையில இந்த வருஷம் சென்னையில இந்த வாட்டி தான் ரொம்ப ஹையஸ்ட் ஓட்டிங் போல இருக்கு. ஆமா, சென்னையில ஓவரால் வந்துட்டு ஹையஸ்டா தான் இந்த டைம் தான் அதிகமா ஓட்டு. எப்பவுமே மேக்ஸிமம் 50 இல்ல 60 அவ்வளவுதானே பண்ணும். 56 அந்த மாதிரி தான் இருக்கும். 56 60 அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஓவரால் அந்த ஃபைனல் 56 60 அந்த மாதிரி ஒரு ரேஷியோல இருக்கும்போது தான்.
திடீர்னு பார்த்தா அதான் இந்த டைம்ல இவ்வளவு ரேஷியோல ஃபுல்லானது காரணமே தலைமுறை தெரியும். இதுல இன்னொன்னு வந்துட்டு ஏன்னா இந்த எஸ்ஏஆர்னு எஸ்ஏஆர் வந்துட்டு அப்படி பார்த்தா இயர்லி 2K ஒரு டைம்ல பண்ணாங்க எஸ்ஏஆர். அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி 2001 பேசணும் மேல முந்த நேத்து 2001 பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஹரிஷ் ப்ரோ. ஆமா எஸ்ஏஆர் அந்த டைம் பண்ணாங்க. ஏன் ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு 85 தான் 85 89 ப்ரோ எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. யாரும் ஸ்ட்ராங்கா நிக்கும். நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குதா? இப்பதான் கேக்குது. அதான் இல்ல அந்த டைம் 85 89 வர்ற வரைக்கும் அதான் யாருமே நிக்கல விஜய் மாதிரி பவர்ஃபுல் இது இல்ல. சும்மா இவனுக்கு தான் வந்துட்டு இது பண்ணிருக்கானுங்க. ஆனா விஜயால வரல, எஸ்ஆர் தான் வருது, விஜயால வரல அப்படின்னு. சரி ப்ரோ, உங்க தாத்தாவை சன் நியூஸ் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன் என்ன பண்ணாங்க? பாத்தீங்களா வீடியோ? அது இல்லையே அனுப்புறேன். ஆனா சன் டிவில விஜய் படம் போட ஆரம்பிச்சான் திரும்ப பாத்தீங்களா? அது பார்த்தேன். பசங்க போட்டிருந்தாங்க காலையில. சன் மியூசிக்ல பாட்டு போட்டாங்கன்னா திரும்பி பாட்டு போட்டுக்கிறீங்க. அதான் சொன்னேன் இல்ல இப்போ அவ்வளவுதான். சும்மா என்ன சொன்ன எலெக்ஷன் வரைக்கும் தான் பாப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவனுக்கு நிறுத்தி வச்சா அது அவனுக்கு தான் லாஸ்ட். டிஆர்பி தான் சம்பாதிக்கிறது தானே பார்ப்பாங்க. யாரு இப்ப சம்பாதிக்கிறத விட்டு பார்ப்பாங்க? ஈவோ யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இவனுக்கு டைம்ல. அதான் போயிட்டு நேரம் போட்டுக்கிறாங்க விஜய் படத்தை. அதுவும் இப்ப ஸ்டார்டிங் செக் பண்றதுக்காக இந்த படத்தை இறக்கிக்கிறாங்க. அதான் இந்த பழைய படம் அந்த மாதிரி ஒண்ணு. இதுக்கப்புறம் போக போக பார்த்தா இன்னும் அதிகமா வரும். பழைய மாதிரி படத்தை போட்டு விட்டுருவாங்க. ஆமா பழைய மாதிரி. அதான் பழைய மாதிரி இந்த வாரிசு ஜில்லா இது லியோ எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சதான் திரும்ப அந்த இதுல வந்துட்டு போட்டு நம்ம அபிஷியல் மெம்பர் லிஸ்ட் என்ன வந்திருக்கு? அபிஷியலி 1.5 crore 54 crore. இதுதான் அது அபிஷியலா இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆல்ரெடி அபிஷியலா 1.5 crores தான் இந்த இதான் நம்ம கிட்ட உறுப்பினர்கள் இருக்கிறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. முதல்ல உறுப்பினர்கள் கன்ஃபார்ம் பண்ற நேரத்திலேயே இப்ப நம்ம கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த குறிப்பிட்ட உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆஃப்லைன்லயே இருக்காங்கல்ல. இன்னும் ஒரு 8 நாளா நம்ம கிட்ட இருக்க உறுப்பினர் ஓட்டு போட்டாலே அதுலயே 25% கிட்ட வந்துரும் தானே ப்ரோ? ஆமா, ஆனா இதுல உறுப்பினர் கார்டு வாங்காதவங்க நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, பட் அது வருமானு தெரியல. அப்புறம் சொல்லலாம். சொல்லுங்க. 2.27 crores ஓட்டு நம்மளுக்கு வரும்னு ஒரு கெஸ் இருக்கு. 2.27 crore. 2.20 புரியல. 2.27 crores 2,27,00,000. இதெல்லாம் ரொம்ப உண்மையில உண்மையில கிளீன் ஸ்வீப்னா இதுதான். அது ரொம்ப எனக்கு ஒரு கெஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு ஏன்னா ஓட் போல ஆனது இல்ல 1991ல ஜெயலலிதா தான் 225 தொகுதி ஜெயிச்சாங்கன்னு இருந்துச்சு இல்ல. செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். 225 தான் கான்ஸ்டிடியூன்சில ஜெயிச்சாங்க. அப்ப கலைஞர் வந்துட்டு 7 தான் ஜெயிச்சாரு. அதுதான் அந்த மாதிரி கிளீன் ஸ்வீப்லாம் வராது. இப்போ மும்முனை போட்டு தானே ட்ரிபிள் இந்த ட்ரையாங்கல் மாதிரி தான் அட்டன்ஸ் ஆகுறதுக்கு. உண்மையிலேதான் பெர்முடா ட்ரையாங்கல் மாதிரி தான் இப்போ அதான் இது எப்படின்னா நம்ம டிஎம்கே அடிக்க ஏடிஎம்கே நம்மள அடிக்க, அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே அடிக்க, நம்ம எப்பனாலும் அதிமுக அடிக்க, அதிமுக டிஎம்கே அடிக்க. அதான் நம்ம இப்போ அந்த மாதிரிதான் இருக்கு.
ஆனா இதுல தான் எத்தனை சீட் ஜெயிக்கிறது வந்துட்டு அதான் இதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். பாப்போம். இதுல நானும் இல்ல நம்பாலே ஓப்பனா சொல்லிட்டாரு நடுவுல எந்த சர்வேவும் சென்செக்ஸும் எதுவும் நம்பாதீங்க, எனக்கு புரியுதா? ரிசல்ட் அப்ப பாத்துக்கலாம். லாஸ்ட் ஸ்பீச்ல தானே சொன்னாரு நடுவுல ஆமா இப்ப இருக்கிற எக்ஸாம் மட்டும் தான் எழுதிருப்பான், ரிசல்ட் வேற நீதான் தெரியும் என்னன்னு. சும்மாதான் இது அதுன்னு பேசிக்கிட்டு எப்ப நல்லா வரும் எனக்கு என்னமோ மேக்ஸிமம் வந்துட்டு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் அப்படியே உங்களுக்கு ஸ்லிப் ஆனாலும் எதிர்கட்சி ஸ்லிப் ஆனா எதிர்கட்சி தான். என்ன தோணுது? இருக்கா ஆனா இதுல அதான் இத்தனை பேர் வந்துட்டு இருக்கும், இத்தனை வந்துட்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. மெம்பர்ஸ் இருக்கவங்க ஜெயிக்க முடியும். அப்படி பார்த்தா ஏடிஎம்கே திரும்ப வரணும் வரும். ஆனா அலெக்ஸ் ப்ரோ இந்த May 4th ரிசல்ட்ட சர்ப்ரைஸ் சொன்னாங்க, கூட்டம்லாம் ஓட்டா மாற நான் இங்க மூஞ்சிலலாம் சொல்ல விரும்பல. மூஞ்சில செருப்பு அலெக்ஸா மாதிரி இருக்கும் வரது. அன்னைக்கு இருக்க கூட்டம் முதல்ல ஜென்ரேஷன் பார்க்கணும். முன்னாடி கூட்டம் சேர்றதுன்னா அது வேற. இப்ப கூட்டம்லாம் சும்மாலாம் சேராது. ஏன்னா இது எப்படின்னா அவன் எல்லாம் பிஸியா தான் இருப்பானுங்க, சும்மா கூட போன் ஒண்ணு வீட்டுல இருப்பானுங்க, வர மாட்டாங்க. அலெக்ஸ் ப்ரோ ஆனா இவங்க சொல்றாங்கல்ல கூட்டம்லாம் ஓட்டாம வராதுன்னு, ஆனா 4ஆம் தேதி இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா என்னமோ காமெடி பண்றாங்க நம்ம கிட்ட, எப்படா என்னடா பேசுறீங்க டே. இல்ல இதுல ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா என்டிஆர் இடத்துக்கு நம்மளால வர முடியாது. ஏன்னா என்டிஆர் இடத்துக்கு வரணும்னா ஒரு டபுள் காம்படிஷன் இருக்கணும். ரெண்டு ஒரு 3 இடத்துல இருக்குதுல்ல. என்டிஆர் வந்துட்டுனா 46% ஓட்டு, அது ப்ராக்டிக்கலா வராது. ஏன்னா 3 இருக்குல்ல, 46% கண்டிப்பா வராது. ஆனா எம்ஜிஆர் எடுத்த 33% வந்துட்டு வரும், வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் வரும்ன்றதுக்கு சான்ஸ் இருக்குன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா இதுல கன்ஃபார்மா யார் தெரியுமா ஜாலி? சிரஞ்சீவி. இப்ப சவுத் இந்தியால நீங்க எப்படி பார்த்தாலும் இப்ப வரைக்கும் எம்ஜிஆருக்கு கீழே இருக்கும். அதாவது எப்பொழுது எம்ஜிஆருக்கு கீழே ரிசல்ட் அப்ப எம்ஜிஆருக்கு மேலேயும் 1% போக வாய்ப்பு இருக்குது, 33% மேல. ஏன்னா சிரஞ்சீவி ஆல்ரெடி 16 தான் எடுத்திருக்கான், 16ல அசால்ட்டா எடுத்துடலாம். அதெல்லாம் ஒரு ஆனா 16% மேல ஓட்டு எடுத்தாலே போதும் உனக்கு வந்துட்டு. அதான் அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்து இவரு தான் வாங்க. ஆனா அதுல ஒரு ஜோக் என்னன்னா 16 வந்துட்டு எலெக்ஷன் 1 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் எல்லாருக்குமே. அதான் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு போலிங் வந்துட்டு நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்ன கேட்டா கண்டிப்பா 25 மேல, அதான் மினிமம் அதான் கன்ஃபார்ம் 25 மேல. அது 30 வருதா 35 வருதான்னு மட்டும் பார்ப்போம். இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல அன்னைக்கு கால்குலேஷன் பண்ணி இல்ல ஜெம்னி எல்லாம் போட்டுதான் அந்த ட்வீட் போட்டேன் கஷ்டப்பட்டு. அப்படியே அந்த இது ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது பர்சன்டேஜ் படி நான் கால்குலேட் பண்ணி போட்டேன். அதான் இந்த எத்தனை இது அதுலதான் 30ல இருந்து 25ல இருந்து 30% அந்த மாதிரி ஒரு ரேஷியோல வந்துட்டு அது ஹையஸ்டா இருக்கும் இருக்கிறதுல. ஒரு ஹையஸ்ட் அந்த இது அலெக்ஸ் ப்ரோ விக்னேஷன் வந்திருக்காரு, அந்த ஹையஸ்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க போயிட்டாரட்டுக்கு. அந்த ஹையஸ்ட் ஓட்டம் இப்போ க்ரோம்ல ரிக்வெஸ்ட்டுக்கு அது அக்செப்ட் பண்ண முடியல. அதான் நடுவில் அடிக்கடி பக் செக் பண்றேன். ஆனா மாமே இல்ல எனக்கு என்னன்னா 25% மேல வந்துச்சுன்னா 1% நீ வீரண்டா கெத்துறான்ற மாதிரி ஊர்கள் தெரியலாம். ஆனா பாப்போம், 25% மேலதான் வரும். ஏன்னா ஆல்ரெடி தான் நிறைய பேர் தான் சொல்றாங்க 30 வந்துச்சுன்னு அதை விட பெரிய மாசம் இல்லடா, சத்தியமா சொல்றேன். ஆமா 30 மட்டும் வந்துச்சுன்னு உன் வீட்டு மாசம் இல்ல, என் வீட்டு மாசம் இல்ல, ஊர்ல எல்லா மாசம் இருக்கு. 30 தெரியும்ல எவ்வளவு கோடி ஓட்டுனா? 30 ப்ரோ, 30 வந்து 1,50,00,000 வருதுன்னு நினைக்கிறேன் போட்டுருக்காங்க. எப்படின்னாக்கா வாய்ஸ் பிரேக் ரொம்ப பிரேக் ஆகுது.
ஸ்டார் ப்ரோ அலெக்ஸ் வாய்ஸ் கேக்குதா? அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் என்ன இவரும் கனெக்டர்ல போயிட்டாரு. கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ. நடுவில் ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. சரி விடு. அப்புறம் படிக்கும். இல்ல மேட்டர் நான் 1.7 crores ஓட்டு வரணும். 30%. போட்டிருக்கான் இது இத்தனை லட்சம் சரி 75,000 மேல பூத் இருக்குல்ல, அதுல 200 ஓட்டு விழுந்தாலும் 1.50 crores 1.50 lakh 6,400 ஓட்டுனா 31%. அது மாதிரி போட்டு வச்சிருக்கான் ஒரு. டேய் அந்த கால்குலேஷன் அது சரி வராதுடா. நிறைய பேர் தான் வேற மாதிரி தேவையில்லாத கால்குலேஷன் எல்லாம் பண்றீங்க. பூத் இதுவா இல்ல போயிட்டாங்க. ஒரு பூத்துல நமக்கு 200 ஓட்டு விழுந்தா அந்த மாதிரி அவ்வளவு வரும். இல்ல நீ பூத்துக்கு இதுவெல்லாம் அதுவெல்லாம் மினிமம் ஓவர் ரொம்ப வயலின் வாசிக்குது. கமல் எல்லாம் போடுறாங்க. ரீகனெக்ட் பண்ணிட்டாங்க. கேக்குதா? கேக்குது. ரிக்வெஸ்ட் காமிக்குது. அதான் இதுல மேட்டர் என்னன்னா 30% மேல வரணும். அதான் இந்த ஒரு பெரிய ஆசை தரலாம். பெரிய ஆசைன்னு சொல்லலாம். 30% எல்லாம் வந்துச்சுன்னா பெருசு. எவ்வளவு ஓட்டு கன்வெர்ட் ஆகும் தெரியுமா? 30% நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆட்சி மாற்றம் செய்யலாம். ப்ரோ ப்ரோ என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா அவர் 40க்கு மேல தான் ப்ரோ வாங்க போறாரு. 40%க்கு மேல. ஏன்னா நம்ம மக்கள் எப்பவுமே எப்படின்னா ப்ரோ, ஆமா ப்ரோ, எதை வச்சு சொல்றேன்னு கேளுங்க. நம்ம மக்கள் எப்பவுமே எப்படின்னா, நான் வந்து கண்டினியூஸா டிவிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எவனுமே எதுக்குமே ரியாக்ட் பண்ண ஒரு 2-3 பேர் மட்டும்தான் டிவி கேக்காக இன்ஸ்டா போடுவாங்க. ஒரு 2-3 பேர் தான் டிவி கேக்கு சப்போர்ட்டா போடுவானுங்க. ஆனா கடைசி நாள் வந்து கரெக்ட் அது ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாங்க. என்னதான் நீங்க 10 கட்சி போட்டு போட்டாலும் சரி, கரெக்ட்டா லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அத இருமுனை போட்டியா மாத்திடுவாங்க. 2 பேர்ல யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அது பைப்போலார் போட்டியா கொண்டு வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்ட்டா லாஸ்ட் நாளுக்கு முன்னாடி வந்து அத்தன பேர் வந்து அந்த 1 மில்லியன் போஸ்ட் ஒண்ணு ஸ்டோரி ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவ்ளோ நாள் அமைதியா இருந்தவன்லாம் அத ஷேர் பண்றான். டிவிகேக்கு தான் ஓட்டு போட போறேன்ட்டு. ஸோ ஒரு விஷயம் ப்ரோ என்னன்னா, தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. பாஜக எதிர்ப்பு. பாஜக வந்துடக்கூடாதுன்னு நெனச்சோம். எல்லாரும் போய் டிஎம்கேக்கு குத்திட்டோம். போன வாட்டி நம்ம எல்லாரும் நானும் அதான் போட்டேன். இந்த வாட்டி அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. டிவிகேன்னு ஒண்ணு இருக்கு. முஸ்லிம்ஸே தைரியமா போய் போடுறாங்க. பாஜக வந்து அத பத்தி கவலைப்படாம, எனக்கு உங்களுக்கு வந்து கரப்ஷன் இல்லாம ஒரு நல்ல ஆட்சி வேணும் அப்டின்ட்டு. அப்படி இருக்கும்போது, எவ்வளோ பேர் டிவிகேக்கு போட்ட பாதி பேர் வந்து போன எலக்ஷன்ல டிஎம்கேக்கு போட்டவங்க தான் ப்ரோ. அத ஒத்துக்கவே மாட்றாய்ங்க. டிஎம்கே ஆல்மோஸ்ட் 3 பிளேஸ் தான். அத ஒத்துக்கவே மாட்றாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள் எப்பவுமே வந்து ஒரு மாரி ஒரு அரைகுறையா வைக்க மாட்டாங்க ப்ரோ. 10% கீழ வைப்பாங்க. அத விட்டா கொண்டு போயிருவாங்க சர்ருன்ட்டு. இந்த அரைகுறையா க்ளூலெஸ்ஸா வந்து ஒண்ணு இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு விஜய் கமல் ஆக்கிடுவாங்க, இல்ல எம்ஜிஆர் ஆக்கிடுவாங்க. 2 தான் ஒண்ணு. அதான் அதுவும் நம்மள நம்மள என்னைக்குமே கமலாக்க மாட்டாங்க. கமல் நம்மள ஆகுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே எம்ஜிஆர். இல்ல ப்ரோ. இது அது 0 இல்ல, அது -%. ப்ரோ பாரிசாலன் வந்து நான் இன்னைக்கு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. பாரிசாலன் வந்து எப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு என்டிகேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. என்டிகே வந்து ஒரு 8 வாங்குவாங்க. டிவிகே வந்து ஒரு இல்ல இந்த கரும இல்ல இந்த கருமத்தோட இல்ல நான் இதெல்லாம் எப்படி இதுனா என்ன சொல்ல வரேன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி டிவிகே வந்து ஒரு 10 வாங்குவாங்க அப்படி அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா சொல்ல முடியுமோ அவங்களே இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சொல்றாங்க டிவிகே வந்து மினிமம் 20+% வாங்குவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா குடுக்க முடியுமோ அவங்களே வந்து 20 சொல்றாங்க. 20% அப்படின்னா யோசிச்சு பாருங்க எங்க இருக்குன்ட்டு. 2வது
அந்த இந்த டேட்டா பார்த்தாலே நமக்கு என்னோட கேஸ் என்ன தெரியுமா ப்ரோ? ஒரே சிம்பிள் ப்ரோ. டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க எல்லாருமே காலைல 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார 75% ஆஃப் த பீப்புள் போட்டாங்க ப்ரோ. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 கோடி ஓட்டு கிட்ட போல் ஆயிருக்கு. அதுலயே எனக்கு தெரிஞ்சு விசிலுக்கு வந்து என்ன நீங்க 3 கோடியில 100ல 40 பேர் போட்டாங்கன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து அது 1.5 கோடி கிட்ட வருது ப்ரோ அது. அதுவே நெறையா போகுது ப்ரோ. ஸோ நம்ம அந்த டைம்லயே நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டைம்லயே நம்ம கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு கிட்ட வாங்கிட்டோம் ப்ரோ. அந்த 3 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். என்னோட கெஸ் 40 தான் ப்ரோ. 40% கன்ஃபார்மா வாங்கியிருப்பார் ப்ரோ. மக்கள் அப்படி க்ளூலெஸ்ஸா விடமாட்டாங்க. 3 பேருமே ஆளுக்கு 30, 30ன்ற மாரி. 40%னா 2.5 கோடி ஓட்டு வருமே. சத்தியமா ப்ரோ. சத்தியமா சொல்றேன். ஒரு 2க்கு மேல 2.25லேருந்து 2.5 தான் வருது. 2.5 நான் வந்து ஆனா இல்ல என்னுடைய இது என்னன்னா 1.7 crores பிளஸ் மாதிரி ஒரு ரேஷியோ இது. அதாவது 30% மேல 1.7 crores அது மேல எடுத்தா 30%. ஆனா 2.5 கோடி ஓட்டுன்றது ஒரு லட்சியம் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு எய்ம்ல. அது பிராக்டிகலா வருமானு எனக்கு தெரியல. ஆனா பாப்போம், கண்டிப்பா பாப்போம், வாய்ப்பு இருக்கு. மே 4th அன்னைக்கு தெரியும் அலெக்ஸ் ப்ரோ என்ன நடக்குது. ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது அதான் என்ன சொன்னேன். சீட்ஸ் தான் ஆல்ரெடி எத்தனை சீட்ஸ் இல்ல மாறும். மாநாடெல்லாம் வந்து இல்ல மாநாடு கூட்டு வரும்போது 5-6 லட்சம் பேர்னு சொன்னோம். 15 லட்சம் வந்தாங்க. ப்ரோ அதேதான் அதுக்கப்புறம் ப்ரோ. வந்துட்டு பார்த்தா ப்ரோ அதே உறுப்பினர் வந்துட்டு 1 கோடி ப்ரோ 1 அதேதான் கோடி ப்ரோ. உறுப்பினர் வரும்னு பார்த்தா 1 கோடி. அதேதான் ப்ரோ இப்போ நடக்க போகுது. இப்போ நடக்கும்போது பாருங்க நீங்க நம்மளே நமக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஓட் பெர்சன்டேஜ் வர போகுது. கொத்தூஸ்லாம் தாங்கவே மாட்டாங்க அவ்வளவுதான். இதுல நான் என்ன பியூட்டிஃபுல்லா பாக்குறேன்னா, நான் ஓட் போடும்போது இருந்த ஓட் பூத் மட்டும் இல்லாம எல்லா ஓட் பூத்லயும் நான் தான் மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ நான் சென்னை பசங்க மட்டும் இல்லாம நிறைய இடத்துல விசாரிச்சேன். பசங்கிட்ட தெரிஞ்ச பசங்க கிட்ட எல்லார்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் டிவிகே காஸ்டியூம்ல வந்தாங்க. அதான் தளபதி அந்த ட்ரெஸ் தாண்டி இதுல இன்னொன்னு என்னன்னா, இங்க நடந்த ஓட் பூத்ல நடந்த சண்டை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வழக்கமா எலெக்ஷன்ல சண்டை யாருக்கு நடக்கும்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நடக்கும். ஆனா இந்த வாட்டி சண்டை யாருக்கு நடந்திருக்கு? எல்லாம் நம்ம கூட தான் ப்ரோ. ப்ரோ நான் எல்லாம் நம்ம கூட வந்து அடிச்சுட்டானுங்க. ப்ரோ நான் திருச்சி தான் ப்ரோ. இப்பதான் ப்ரோ அங்க திருச்சி கிழக்கு சைடு. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ பிரேக் அதுலயே ஒரு ஆகுது ப்ரோ. எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகி வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ.